பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம குமரவேல இருந்துட்டு வெளியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ சுடரு கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே நீங்கள் என்னை பிடிச்சி போய் தான் இந்த நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோமோ. ஆமாங்க, உங்களை பிடிச்சி போய் தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் நிச்சயத்துக்கும் எல்லாத்துக்கும் சம்மதம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம அரசி வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. குமரவேல் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அங்கேருந்து எந்திரிச்சு போக பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திகேயன் வேறு மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு. என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் சொல்லுங்கள் கார்த்திகேயன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், இப்போல்லாம் உங்களை பார்க்கவே முடியறதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவளை நம்ம வெறுப்பேற்றலான்னு பார்த்தா ஆனால் கடைசியில் இவன் நம்மளை வெறுப்பேற்றிட்டுருக்கா. இந்த நிச்சயதாரத்தெல்லாம் வேறு நடந்து வேறு முடிஞ்சிருச்சு. இந்த நிச்சயத்தை இவள் நிறுத்துவான்னு நான் எவ்வளவோ எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசியில் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட இந்த நிச்சயத்தை நிறுத்தாமலே போயிட்டாங்களே. இப்போ அரசியை எப்படி என்னால் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நேராக அரசிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, நிச்சயம் வேணால் முடிஞ்சிருக்கலாம், ஆனால் கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது உன் கூட தாண்டி. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் தாலி கட்ட போகிறது உன்னோட கழுத்தில் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அரசிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அதோடு இன்றைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.